மேன்மையானது, மதிப்பு மிக்க ஒரு ஜெபம். இட்ஸ் a valuable prayer, இல்ல valuable prayer. இந்த ஜெபத்துடைய அர்த்தம் புரிஞ்சு பண்றோமோ இல்லையோ, வேத வசனம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இந்த வசனங்கள் கிரியை செய்யும். நமக்கு ஒரு எனேபிள்மெண்ட், இல்லை செயல்படுவதற்கு, நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எப்படி தேவனோடு நெருங்கி கிட்டி சேர்வதற்கான பாதையிலே ஆவியானவர் நடத்துவதை நம்மால் உணர முடியும். அல்லேலூயா. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அந்த ஜெபத்தை மட்டுமே 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண முடியும். ஆயிலும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் பிலிப்பியர் 1 முதல் 11 வரை. பிலிப்பு திருச்சபைக்காக இந்த ஜெபம் ஒரு குறிப்பிட்ட திருச்சபை எழுதப்பட்டிருந்தாலும் அந்த திருச்சபைக்கு மாத்திரமல்ல, அத்தனை விசுவாசிகளும், இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேரும் இந்த காரியத்திலே வளர்வதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 முறை இந்த வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை இந்த வாரத்தில் தினந்தோறும் காலையில் ஒரு 10 முறை, இரவு ஒரு 10 முறை இந்த ஜெபத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நானும் அதை சின்சியராக ஜெபம் பண்ணுறேன். எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, வாரம் அந்த ஒரு வேத பகுதியை சொல்லி ஜெபம் பண்ணேன். போன வாரம் வாரத்தில் சொல்ல ஜெபம், போன வாரம் சொன்ன ஜெபம் 2ஐயும் சேர்த்து ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு காலையில் இல்லை, நேற்று ஆரம்பிச்சிட்டேன். அந்த 2 ஜெபத்தையும் 10 முறை சொல்லி, இந்த ஜெபத்தையும் 10 முறை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அல்லேலூயா. இந்த வசனங்களை அறிக்கை பண்ணி நாம வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதை விட, சிலர் சொல்வார்கள், எனக்கு ஜெபிக்க தெரியாது பாஸ்டர். உங்களை ஜெபிக்க தெரியவே வேண்டாம். இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி அதை ஜெபமாக ஏறிடுங்கள். அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான என்னதுன்னா, போன வாரம் முழுவதும் அறிவு கெட்டாத அந்த அன்பு, இல்லை கிறிஸ்து சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து